ரட்சகருமாகிய ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தெய்வ சன்னிதானத்திலிருந்து ஒரு வாழ்த்துதலை கொண்டு வருகிறது. இந்த உயிர்த்தெழுதல் நாளில் குறிப்பாக இந்த ஆண்கள் ஞாயிறில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளுக்காக இடமிருக்கவும் தக்கதாக ஆண்டவர் அடிமைக்கு பாராட்டின மட்டில்லா கிருபைகளுக்காக என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சற்றிலும் எதிர்பார்க்கிறாதபடி இந்த நாளில் குடும்பத்தில் கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த நாளிலும் இந்த விசேஷித்த ஆராதனைக்காக அன்போடு கூட அழைத்து சேகரித்து போதுகிறவர்களுக்கும் அருளான சபை ஊழியர் சபை மூப்பர்கள் தேவ பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை நன்றியினை நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவரை ஆராதிப்பதும் ஆண்டவரை தொழுது கொள்வதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வந்து விடுகிறார். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேலை பெரிய சாதி எது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவருடைய நாமத்தில் காத்திருக்கவும் தேவன் கிருபை தருவாராக. தேவனுடைய செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் என்பதாக 1-2 நிமிஷங்கள் நாம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அப்படியே ஜெப நிலைக்கு நாம் கடந்து வருவோம். அப்படி முழங்கால் படியிட முடிந்தவர்கள் மாத்திரம் முழங்கால் படிட்டு மற்றவர்கள் அமர்ந்து கொண்டு தலை தாழ்த்தி மாம்ச கண்களை மூடி இருதயத்தின் கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுத்தவர்களாக ஹல்லேலூயா. எல்லாருடைய இருதயம் அந்த கர்த்தருக்கு நேராக உற்று பார்க்கட்டும். எல்லாருடைய இருதயம் அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான கர்த்தர், அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், அவர் மகிமைப்படத்தக்கவர், அவர் எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் வல்லமைக்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் ஆண்டவர் அப்படியே நாம் ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தரை துதிப்பது அவரை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நல்ல ஜீவனை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் தந்து இம்மட்டும் அவர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார் அல்லவா. அந்த மகிமையின் கர்த்தரை அப்படியே நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, glory to God. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஜனத்தை நான் எனக்கென்றே ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை எதிர்பார்த்தவராய் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவரை துதிப்போம், அவரை வாழ்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். கேருபீன்கள் சேராபீன்கள் அந்த மகிமையின் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கிற போது நாமும் இந்த காலை வேளையில் அந்த பகற்கால வேளையில் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை அப்படியே தொழுது கொள்வோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திருச்சபையில் தேவன் நம்மை குடும்பமாய் இணைத்து வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை மகா பெரியது. தேவன் நமக்கு பாராட்டின, அவர் நமக்கு அருளி செய்த சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனை துதியுங்கள். சபையிலே தேவனை துதிக்கிற சத்தம் எழும்பட்டுமே, சபையிலே தேவனை உயர்த்துகிற சத்தம் எழும்பட்டுமே. அவரை துதிக்கிற துதி நம்முடைய மத்தியிலே கடந்து வரட்டுமே. எல்லா நாவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சியின் நாளில், இந்த ஆராதனை பகுதியில் கர்த்தரை நாம் அப்படியே ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும், கிருபை பெருகும், கிருபை பெருகும், கிருபை பெருகும். தேவ கிருபை
கொண்டே இருப்பதாக. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் நம்மை நடத்தி வந்த பாதை பெரியது. அவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. அவருடைய அன்பு பெரியது. ஜீவ காலமெல்லாம் நம்மை போஷித்தார் அல்லவா. இம்மட்டு நமக்கு ஜீவனை கொடுத்தாரு. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தெய்வத்தினுடைய சொந்த கிருபை அல்லவா. அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. இந்த 2024 வருஷத்திலும் துவக்க நாள் முதல் இந்த 10வது மாதத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் அவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை வியாதி படுக்கையின் சமயங்கள், எத்தனை அவமானத்தின் மத்தியிலும் தேவனை தப்புவித்தார் அல்லவா. தேவனை விடுவித்தார் அல்லவா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி. துதிங்க துதிங்க, ஆண்டவரை துதிங்க துதிங்க. ஒரு கிருபையை நீங்கள் உணர்வீர்கள், வல்லமையை நீங்கள் உணர்வீர்கள். ஆண்டவரை ஆராதிப்பதற்காகத்தான் கடந்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்தில் போய் செய்ய போகிற ஒரே காரியம், இரவும் பகலும் அந்த தேவனாய கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்க போகிறோம். பரலோகத்தில் செய்யப்படுகிற ஆராதனைக்கு நிழலாட்டமான இந்த பகற்கால வேலை ஆராதனையில் ஹalleluya, 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 ஹalleluya. என்னை போஷித்தீரே அப்பா, என்னை உடுத்துவித்தீரே, என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தீரே, ஆபத்து காலத்தில் என்னை தப்புவித்தீரே, என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் வழி நடத்தினீரே அப்பா. என் பிள்ளைகளுக்கு நீர் நல்லவராய் இருந்தீரே, என் பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராய் இருந்தீரே, என் குடும்பத்திற்கு நீர் நன்மை செய்தீரே அப்பா. ஒரு குறைவில்லாதபடி என்னை நடத்தினீரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஐயா, உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கே கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உண்மையாய் சொல்லுவோமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஹalleluya. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜீவன் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜீவன் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெயம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெயம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுகம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுகம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஹalleluya, ஹalleluya.
மகிமையின் பிரசன்னங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையாய் சொல்லும் ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஜீவகாலம் முழுவதும் உம்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை நான் மகிமைப்படுத்துவோம் அப்பா. ஹalleluya. கரம் உயர்த்தி சொல்லுமா, என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹalleluya, ஹalleluya. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்த பிதாவே, மகிமை நிறைந்த இந்த பகற்கால ஆராதனை சபை கூடி நாங்கள் உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க தேவன் கிருபை தந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தையும் கர்த்தர் சுகந்த வாசனையாக அங்கீகரித்தருளுவீராக. எங்கள் நடுவில் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை பிரசன்னம் எங்களை மூடி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பகற்கால வேளையில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி ஆண்டவர் எங்களுடைய இருதய கண்களை திறந்தருளுவீராக. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளோடு இடைப்படட்டும். நீர் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று உம்முடைய வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நீர் அனுப்பின காரியமாய் உம்முடைய வசனம் வாய்க்க உதவி செய். ஒவ்வொரு இருதயமும் செவிகளும் விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக. உம்முடைய வார்த்தை துளி துளியாய் எங்கள் மீது விழட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya. மறுபடியும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆண்கள் ஞாயிறு ஆண்டவர் திருச்சபையில் உள்ள ஆண்களின் மீது வைத்திருக்கிற, தேவ பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம் உண்டு, தரிசனம் உண்டு. திருச்சபைகளில் தூண்கள் என்று அழைக்கப்படுகிற அருமையான சகோதரனை கொண்டு தேவன் குடும்பங்களை கட்டுவது மாத்திரமல்ல, திருச்சபைகளையும் ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் எதிர்பாராத விதமாக நமக்கிலே நிற்கிறபடியினாலே இதற்கேற்ற பிரத்யேகமான ஒரு செய்திக்காக நான் ஆயத்தப்பட்டேன் என்று சொல்வதற்கல்ல. ஆயினும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் தொடர்ந்து ஆண்டவருக்காய் ஓட வேண்டும், ஆண்டவருக்காய் செயல்பட வேண்டும் என்பதை விளக்கும் விதமாக ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் பிரசங்க காரியத்திற்குள்ளாய் செல்ல வாஞ்சிக்கிறேன். இந்திய திருநாட்டில் தன்னுடைய கால்களில் செருப்பு கூட அணியாமல் ஆண்டவருக்காய் சுவிசேஷ பணி செய்த சாது சுந்தர் சிங் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்காய் செய்வது மட்டுமே நிலைத்து நிற்கும் என்றார் அந்த தேவ மனிதன். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்காய் செய்வது மட்டுமே நிலைத்து நிற்கும். மற்றொரு முறை அந்த தேவ மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை, உடலில் உயிர் ஒட்டி இருக்கிற வரைக்கும் தான் ஆண்டவருக்காக ஏதாயினும் ஒன்றை செய்ய முடியும். உடலில் உயிர் ஒட்டி இருக்கிற வரைக்கும் தான்
கர்த்தருக்காக ஏதாயும் ஒன்றை செய்ய முடியும். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில் சொற்ப கால ஜீவிதத்தில் ஆண்டவருக்காய் செயல்படவும், ஆண்டவருக்காய் ஓடவும், ஆண்டவருக்காய் என்ன கிரியை நடப்பிக்கவும் ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த ஆண்கள் ஞாயிறு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு ஆலோசனையை முதலாவதாக நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின முதலாவது நிருபம் 15வது அதிகாரம் கடைசி வசனத்தை ஒருவர் கூட நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகின்ற பிரயாசம் விருதாவாய் இராதென்று நான் அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு, குறிப்பாக அந்த பரிசுத்த சகோதரர்களுக்கு, விசுவாச சகோதரர்களுக்கு அவர் எழுதுகிறார். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒன்றும் விருதாவாய் இராதென்று அறிந்து, நீங்கள் அதில் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்கிற ஒரு ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட அவர் எழுதுகிறார். ஆகவே திருச்சபையில் வைக்கப்பட்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய அன்பு சகோதரர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை, நீங்களும் நானும் ஆண்டவருக்காய்ப்படுகிற பிரயாசம் ஒன்றும் விருதாவாயிராது, நித்தியத்தில் கண்டிப்பாய் பலன் உண்டு. அல்லேலூயா. ஆகவே அந்த கிரியையில என்ன செய்யணுமா பாருங்க, இன்னும் நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயிருங்கள், இன்னும் நீங்கள் அசையாதவர்களாயிருங்கள், அந்த கிரியையிலே பெருகுகிறவர்களாயிருப்பீர்களாக. இந்த ஆண்கள் ஞாயிறு நீங்களும் நானே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தீர்மானம், கர்த்தருக்காய் ஓடுகிற ஓட்டத்தில், கர்த்தருக்காய் செயல்படுகிறதில், ஆண்டவருடைய கிரியையில், திருச்சபையின் காரியங்களில் இன்னும் உறுதிப்பட்டவர்களாயும், இன்னும் அசையாமல் நிலைத்திருக்கிறவர்களாயும், இன்னும் அதிகமாய் பெருகுகிறவர்களாயும் காணப்பட ஆண்டவர் அந்த ஆழமான தீர்மானத்தை எடுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவன் திருச்சபையை, குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்கிற வாழ்த்துதலோடு தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த பகற்கால வேளையில் நம்முடைய தியானத்திற்காக இது ஆண்கள் ஞாயிறாய் இருக்கிறபடியினாலே ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம், தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் கூட நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 6:28 பழைய ஏற்பாட்டில் 1040வது பக்கத்தில் உண்டு. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. வெற்றியுள்ள ஒரு ஆண்மகன், ஜெயமுள்ள ஒரு ஆண்மகன் என்கிற தலைப்பின் கீழாக சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நாம் வாசிக்க கேட்ட வேத வசனத்தின் பேரில் அநேக முறை அநேக தேவ செய்திகளை நாம் கேட்டிருக்க கூடும். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது, வெற்றியாயிருந்தது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஜெயம் பெற்ற ஒரு தானியேல், வெற்றியுள்ள மகனாய் வாழ்ந்த ஒரு தானியேலை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த காலங்களில் நம்மோடு கூட இடைப்படுவாராக.
வேதத்தில் நாம் வாசிக்கிற போது தானியேல் 4 பெரிய ராஜாக்களின் காலத்தில் பிரதான மந்திரியாக அவன் உயர்த்தப்பட்டிருக்கிறான். நேபுகாத்நேச்சார், தரியு ராஜா, அது மாத்திரமல்ல பெல்சாத்சார், கோரேஸ், இந்த 4 கல்தேயருடைய அரசாட்சியின் போதும் அவர்கள் ராஜாக்களாய் இருக்கிற போதும் இந்த தானியேல் பிரதான மந்திரியாக அவன் உயர்த்தப்பட்டு வெற்றியாய், ஜெயமாய், பிரகாசமாய் அவனுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் யார்? வேதத்தில் நாம் வாசிக்கிற போது அவன் நல்ல ஒரு யூத குல வாலிபனாக அவன் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டவன். நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் நீங்கள் தானியேல் 1வது அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் இஸ்ரவேல் குலத்தாரில் நல்ல திடமானவர்கள், அறிவுள்ளவர்கள், சாமர்த்தியர்கள், இப்படிப்பட்ட அநேக வாலிபர்களை பிடித்துக் கொண்டு வந்து அடிமைகளாக்கி அவர்களை தேசத்திலே பயிற்சி அளித்து தன்னுடைய தேசத்திலே பிரதானிகளாய் வைப்பதற்காக தானியேல் கொண்டு வரப்பட்டவன். இவன் யார்? ஒரு யூத குல வாலிபன். இந்த தானியேல் யார்? அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். எங்கு கொண்டு வரப்பட்டான்? பாபிலோன் தேசத்திற்கு அவன் கொண்டு வரப்பட்டான். பாபிலோன் என்றாலே அசுத்தம், பாபிலோன் என்றாலே அருவருப்பு. அந்நிய தேசத்தில் அடிமையாய் வைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது அந்த அடிமையாய் கொண்டு வரப்பட்ட அவன் அந்த தேசத்தினுடைய அதிபதியாய் உயர்த்தப்பட்டான். அடிமையாய் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த தேசத்தில் அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. சிறையிருப்பின் தேசத்தில் சிங்காசனம் வரைக்கும் அவன் உயர்த்தப்பட்டவனாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இருந்த இடம் வித்தியாசம், இருந்த சூழ்நிலை வித்தியாசம், இருந்த நிலை வித்தியாசம். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த காலத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு தேவ மனுஷன், தேவனை அறிந்தவனுடைய காரியம் எல்லாவற்றிலும் ஜெயமாகத்தான், வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதற்கு தானியேல் ஒரு எடுத்துக்காட்டு. அல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கையில பல தோல்விகள், வாழ்க்கையில பல விரக்திகள், வாழ்க்கையில பல ஏமாற்றங்கள், வாழ்க்கையில பல தடுமாற்றங்கள், குடும்ப ஜீவிதத்திலே பல விரக்திகளையும் வேதனைகளையும் சந்தித்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியவில்லையே, ஒரு வெற்றியை நான் பார்க்க முடியவில்லையே, ஒரு பிரகாசத்தை பார்க்க முடியவில்லையே, எதை எடுத்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி, எந்த காரியத்தை எடுத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில தோல்வியை கண்டடைந்திருக்கிறேன் என்று எண்ணி சில நேரங்களில் சூழ்நிலையை பழிச்சாட்டுகிறோம், சில நேரங்களில் காலத்தை சுட்டி காண்பிக்கிறோம். இது என்னுடைய நேரம், நான் கஷ்டப்படுறேன், இது என்னுடைய சூழ்நிலை, நான் இருக்கிற இடம் இப்படிப்பட்டது. அல்லது குடும்பத்தை நாம் சுட்டி காண்பிக்கிறோம், நண்பர்களை சுட்டி காண்பிக்கிறோம், மற்றவர்களை பழிச்சாட்டுகிறோம். இல்லை, ஒரு தேவ மனுஷன் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலையில் மறைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஜெயமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. என்னை கேட்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியத்தை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் அவர் ஜெய கிறிஸ்து. அவர் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியை கண்டவர் அல்ல. இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராய் ஜெய கிறிஸ்துவாய் அவர் இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளை ஜெயமாய் நடத்த வல்லவர். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் இந்த பகற்கால வேளையில் ஆண்டவருடைய காரியத்தை ஜெயமாய் மாற்ற விரும்புகிறார். தேவனுடைய வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றி அமைக்க விரும்புகிறார். நீங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஜெயமாய் மாறும்,
நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை பிரயாசங்கள் ஜெயமாய் மாறும். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் வெற்றியாய் முடிய பண்ணுவார். இதுவரைக்கும் தோல்வியை சந்தித்திருக்கலாம், இதுவரைக்கும் இறப்பை சந்தித்திருக்கலாம், இதுவரைக்கும் வாழ்க்கையில வேதனை சந்தித்திருக்கலாம். இந்த உயிர்த்தெழுந்த நாளின் கர்த்தர் சொல்லுகிறார், தானியேலின் காரியத்தை ஜெயமாக்கின கர்த்தராகிய நான் உடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலின் காரியம் எப்படி ஜெயமாய் முடிந்தது? 4 பெரிய ராஜாக்களின் காலத்திலும் ஒரு தேவ மனுஷனுடைய காரியம் ஜெயமாக காரணம் என்ன? சமயத்திற்கு ஒத்தாற்போல் 3 அல்லது 4 காரியங்களை நான் சுட்டி காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். ஏராளமான செய்திகளை இதை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்க கூடும். ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவாராக. முதலாவது வேதத்தில் பார்க்க முடியும், எப்பொழுது ஒரு மனுஷனுடைய காரியம் ஜெயமாய் முடியும். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம், தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் கூட நாம் வாசிக்க கேட்போம். ராஜா கட்டளையிட்டு அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார் என்றான். இன்னொரு வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். 20வது வசனம். ராஜா தேவனின் கிட்ட வந்தபோது சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 வசனங்களிலும் ஒரே காரியத்தை அந்த ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். தானியேல் தேவனை அறிந்த ஒரு தேவ மனிதன். அவன் யூத குலத்தை சார்ந்தவன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன். ஆனால் இருக்கிற இடமாக்கும் பாபிலோன், இருக்கிற இடம் விக்கிரகங்கள் நிறைந்த இடம். ஆனால் அந்த இடத்திலும் அந்த தேவ மனிதனாகிய தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனாயிருந்தார். அதை ராஜாவும் கூட கண்டுகொண்டார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். மறுபடியும் அதே வார்த்தை தான் சொல்லுகிறார். ஜீவனுள்ள தேவனுடைய தாசன், இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். எப்பொழுது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது? அவன் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற, சேவிக்கிற ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அடிமையாய் இருந்த போதிலும் அல்லது அதிபதியாய் உயர்த்தப்பட்ட போதிலும் கர்த்தரை ஆராதித்தார். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் இருந்தாலும் கர்த்தரை ஆராதித்தார். அவன் எந்த நெருக்கடியான சூழ்நிலையும் பயமுறுத்தலின் மத்தியிலும் கர்த்தரை அவன் ஆராதித்தான். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவ மனிதன், அவனுக்கு பட்டம் பதவி ஒரு தடையாய் இருக்கவில்லை. தேசத்தின் அதிபதியாய் உயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த நேரமும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு கொடுக்கப்பட்ட உயர்வுகள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மைகள் தன்னை உயர்த்தின கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு தடையா இருக்கவில்லை. ஏனென்றால் தெய்வத்தை அத்தனையாய் நேசித்த தேவ மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவர் அதிகமாய் நேசித்தான். தன்னுடைய பதவியை விட, தன்னுடைய மேன்மையை விட ஆண்டவரை அதிகமாய் நேசித்தான். ஆகவே தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்களாக, அதிகமாய் ஆண்டவரை தேடுகிறவர்களாக, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக, ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களாக, ஆண்டவரை சேவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துவிட்டபடியினால் வாரத்திற்கு ஒரு தரம் சபைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது ஆலயத்தில் அருகில் இருக்கிறபடியினால், அல்லது கோவிலுக்கு செல்லாவிட்டால் ஒரு குற்றமான சாட்சி வருமே என்பதற்காக அல்ல. ஆண்டவரை உண்மையாய் நேசித்து ஆண்டவரை தொழுது சேவிக்கிற தேவ மக்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். எதை காண்பிக்கிறது? முதலாவது ஆண்டவரை நேசித்தார். ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில முதலிடம் கொடுத்தான். பதவியை விட ஆண்டவருக்கு முதலிடம், ராஜாவை விட ஆண்டவருக்கு முதலிடம், எல்லாரை விட ஆண்டவருக்கு முதலிடம். ஆண்டவரை உண்மையாய் நேசித்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தபடியால் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது, உயர்த்தப்பட்டது, தேவனை ஜெயமாய் மாறினது. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் யாருக்கு கொடுக்கிறோம்? எதை முதன்மைப்படுத்துகிறோம்? எதை முதன்மைப்படுத்தி ஜீவிக்கிறோம்? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நேசிப்பேன், எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவருக்காக வாழுவேன், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை சேவிப்பேன் என்கிற உறுதியான தீர்மானம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய முதலிடம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு இடத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் கூட அன்பு கூர்வாயாக. இது முதலாவது பிரதான கற்பனை. ஆண்டவரை அதிகமாய் நேசிப்போம். இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிற மனுஷன், இடைவிடாமல் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற மனுஷன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலக ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற போது எரிக்சன் என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஓட்டப்பந்தய வீரரை குறித்த ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். அந்த ஒலிம்பிக் போட்டியில் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தன் தேசத்திற்காக ஓட வேண்டியதாயிற்று. ஆனால் அந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் நடைபெற்ற நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இந்த எரிக்சன் தேவனை அறிந்த ஒரு மனிதன். எரிக்சன் ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிற ஒரு தேவ மனுஷன். ஆகவே அவர் சொல்லிவிட்டார், இந்த நாளில் நான் ஓடப் போவதில்லை, நான் இந்த போட்டியில கலந்து கொள்ளப் போவதில்லை. இது ஆண்டவரை ஆராதிக்கிற நாள், நான் என் ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுப்பேனே ஒழிய மற்றபடி அல்ல. தேசம் அவரை நிர்பந்தித்தது. ஆனால் எரிக்சன் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாய் நின்று விட்டார். இந்த கர்த்தருடைய நாள்ல நான் இந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள மாட்டேன். எல்லாரும் இகழப்பட்டார், உண்மைதான். ஆனால் அப்போ மறுநாள் நடைபெற்ற 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் அவர் கலந்து கொண்டார். அவர் ஓடிக்கொண்டிருக்கிற போது சற்று பலவீனத்தோடு காணப்பட்டாலும் திடீரென்று ஒரு சத்தம் அவருக்கு தொனித்தது, மகனே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இவரை விட மிகச் சிறந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் அன்றைக்கு கலந்து கொண்டிருந்தாலும் கூட அவர் கர்த்தரை முந்தின நாள் கனம் பண்ணினபடியினால் தேவன் இவரை இந்த 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல்வராக வந்து வெற்றி பெற, தங்க கோப்பையை பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு கிருபை செய்தார். ஏன் சொல்லுகிறேன்? யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம், எதை முதன்மைப்படுத்துகிறோம்? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து முதன்மைப்படுத்துவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அமெரிக்க ஐக்கிய தேசத்தினுடைய அதிபராய் உயர்த்தப்பட்டிருந்த ஆபிரகாம் லிங்கனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் ஏற்கனவே கூறியிருப்பேன் என்று நினைக்கிறேன். ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை தன்னுடைய தேசத்தினுடைய அவர் ஜனாதிபதியாக இருக்கிற போது தேசத்தில் நடைபெற்ற உள்நாட்டு போரை குறித்து விவாதிப்பதற்காக தன்னுடைய படை தலைவரை அதிகாலை 5 மணிக்கு தன்னுடைய அலுவலகத்திற்கு வர சொல்லியிருந்தார். படைத்தலைவர், ராணுவ தலைவர் 4 மணிக்கே வந்து விட்டார். இந்த ஆபிரகாம் லிங்கனுடைய அறைக்கு வெளியே காத்துக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் லிங்கன் யாரோ அலுவலகத்தில் தன்னோடு பேசிக் கொண்டிருப்பது சத்தம் இவருக்கு கேட்டது. ராணுவ தலைவர் வெளியே காத்திருந்தார். சரியாக 5 மணி ஆனது. அறை கதவு திறக்கப்பட்டது. படைத்தலைவர் உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைந்து சுற்றுமுற்றும் பார்க்கிறார். அதிர்ச்சியோடு பார்க்கிறார். ஆபிரகாம் லிங்கன் கேட்டார், எதை பார்க்க விரும்புகிறீர்கள், யாரை தேடுகிறீர்கள்? அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா, நான் காலையில 4 மணிக்கே இங்க வந்துட்டேன். ஆனா நீங்க யாரோ ஒருவரோடு கூட பேசிக் கொண்டிருப்பது போல தெரிந்தது. ஏதோ ஒரு தலைவரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதால் நான் வெளியே காத்திருந்தேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், நான் வேறு யாரோடும் கூட பேசவில்லை. சாதாரண விறகு வெட்டியா இருந்த
என்னை இந்த தேசத்தினுடைய அதிபதியாய் உயர்த்தின என் ஜீவனுள்ள ஆண்டவரோடு கூட தான் நான் பேசுகிறேன். என் ஆண்டவரோடு பேசாமல் ஒரு நாளில் எந்த ஒரு மனிதனோடு நான் பேசுவதில்லை. நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முதலில் சந்திக்கிற நபர் என் ஆண்டவர். முதலில் சந்திக்கிற நபர் என் ஆண்டவர். என் ஆண்டவரை சந்திக்காம யாரோடு நான் பேசுவதில்லை என்றால், வாழ்க்கையில எத்தனை தான் உயர்த்தப்பட்டிருந்தாலும், வாழ்க்கையில எத்தனை தான் மேன்மையான பதவிகளை அடைந்திருந்தாலும் கூட கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுப்போம் என்றால், ஆண்டவரை உண்மையாய் நேசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். ஜெயமாய் மாறும். அந்த தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்கிற வார்த்தை நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் முன்னேற்றம் அடைந்தது. தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விருத்தி வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை விருத்தி அடைய வேண்டுமா? வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை சேவியுங்கள், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள், ஆண்டவரை அதிகமாய் நேசியுங்கள். அதே அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய ஜனாதிபதியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஸ்கேரி டெய்லர் என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு தேவ மனிதர். அந்த ஸ்கேரி டெய்லர் பதவி ஏற்க வேண்டிய நாள் மார்ச் மாதம் 3ஆம் தேதியாக இருந்தது. பல வருஷங்களுக்கு முன்னாய் நடந்த சம்பவம் இது. ஸ்கேரி டெய்லர் மார்ச் 3ஆம் தேதி பதவி ஏற்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த தேவ மனிதன் இப்படி சொன்னார், இன்று ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த தேசத்தின் ஜனாதிபதியாய் பதவி ஏற்க மாட்டேன். இது கர்த்தருடைய நாள், என் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள். இந்த நாளில் நான் பதவி ஏற்க முடியாது. நம்முடைய தேசத்தினுடைய சட்டம் போல அல்ல. அமெரிக்கா தேசத்தில் ஜனாதிபதி இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. ஆகவே எல்லாரும் அவரை நிர்பந்தித்தார்கள். வேறு வழி இல்லை, நீங்கள் தான் பதவி ஏற்க வேண்டும். ஆனால் அந்த தேவ மனுஷன் உறுதியாய் மறுத்து விட்டார். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக நாம் பதவியேற்பு விழாவுக்கு போவதா? வேண்டாம், இந்த நாளில் நான் பதவியேற்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அந்த ஒரு நாள் அமெரிக்க செனட் சபையினுடைய தலைவர் ஒரு நாள் அதிபராக பதவியேற்றார். சரித்திர பூர்வமானது. ஏன் சொல்லுகிறேன்? எத்தனை உயர்ந்த பதவிகள் வந்தாலும் என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுப்பேன். வாழ்க்கை ஜெயமாக வேண்டுமா? வாழ்க்கை விருத்தியாக வேண்டுமா? கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள், கர்த்தரை நேசியுங்கள். உடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக தானியேலின் காரியம் ஜெயமாக காரணம் என்ன? அதே தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம், தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் தானியேல் வேண்டிக் கொண்டார். சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். இந்த ராஜா நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து முற்றுகை போட்டு ஏராளமானவர்களை சிறைபிடித்து கொண்டு போகிற போது 3வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரவேல் புத்திரரில் ராஜகுலத்தார், துறைமக்கள், யாவரும் மாசில்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள், ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கத்தக்க திறமையுள்ள சில வாலிபர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு கல்தேயருடைய பாஷையை கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன்னுடைய பிரதானிகளின் தலைவனுக்கு கட்டளையிட்டார். மாத்திரமல்ல, 5வது வசனத்தில் வாசிக்கிற போது ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து 3 வருஷம் இப்படி அவர்களை வளர்க்கவும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் கட்டளையிட்டார். சொல்லுவது யார்? ராஜாவே அனுமதி கொடுக்கிறார். யாருடைய போஜனம்? ராஜ போஜனம். யார் இவர்கள்? அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டவர்கள், பாபிலோனுக்கு அடிமைகளாய் வந்தவர்கள். இப்பொழுது ராஜா தான் உண்ணும் போஜனம், தான் குடிக்கும் திராட்சரசம், இதில் ஒரு பங்கை இந்த அத்தனை வாலிபர்களுக்கு அவன் அனுப்புகிறான். அவர்களை நன்றாய் வளர்ப்பீங்கள், சுகதேகியாய் வளர்ப்பீங்கள், சகல கல்தேயருடைய எழுத்துக்களை கற்றுக் கொடுங்கள், திறமையுள்ளவனாய் மாற்றுங்கள். ராஜாவே அனுமதி கொடுக்கிறான். ராஜாவே சொல்லுகிறான், தாராளமாய் குடியுங்கள், தாராளமாய் போஜனம் பண்ணுங்கள்.
ஆனால் வேதம் சொல்கிறது தானியேலோ வென்றார். அந்த 8வது வசனத்தை பாருங்கள். அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் போஜனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் கேட்டுக் கொண்டார். திடமான ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம்? இந்த போஜனத்தினாலே என்ன தீட்டுப்படுத்த கூடாது. ஏன் தானியேல் அதை வேண்டாம் என்று சொன்னார்? பாபிலோன் விக்கிரக ஆராதனையினால் நிறைந்த தேசம் அது. அந்த தேசத்தினுடைய ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற போஜனங்கள் அந்த தேசத்தினுடைய விக்கிரகங்களுக்கு முன்பதாய் படைக்கப்பட்டு அதற்கு அப்புறமாக்கும் அங்கு பரிமாறப்படும். ஒவ்வொரு நாளும் ராஜா தன்னுடைய போஜனத்தை புசிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய தெய்வத்திற்கு முன்பதாக இந்த போஜனத்தை படைத்து அதற்கு அப்புறமாக்கும் அவன் மற்றவர்களுக்கு பரிமாற சொல்வார். ஆகவே ஜீவனுள்ள தேவனை அறிந்த தானியேல் ஒன்று சொல்லுகிறார். அது எத்தனை உயர்ந்த போஜனமாயிருந்தால், எத்தனை ருசியுள்ள பதார்த்தமாயிருந்தால், எத்தனை நல்ல திராட்சரசமாயிருந்தால், அந்த போஜனம் என்னை தீட்டுப்படுத்தக்கூடியது, என்னை கரப்படுத்தக்கூடியது, வேண்டாம் என்று தீர்மானித்து சாதாரண பருப்பு முகைவதான அப்படிப்பட்ட போஜனத்தை எடுத்துக்கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலின் காரியம் அந்நிய தேசத்தில் ஜெயமாயிருக்க காரணம் என்ன? தீட்டுப்படுத்தாதபடி தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டதினால். அல்லேலூயா. தன்னை தீட்டுப்படுத்தாதபடி, தன்னை கரைப்படுத்தாதபடி அவன் தன்னை காத்துக் கொண்டான். இந்த போஜனம் என்ன கரப்படுத்தும்? வேண்டாம். ராஜாவே அனுமதி கொடுக்கிறார், ஆனாலும் வேண்டாம். உயர்ந்த ருசியுள்ள பதார்த்தம் வேண்டாம். என்னை தீட்டுப்படுத்தக்கூடியது, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை கரைப்படுத்தக்கூடியது. பாபிலோன் என்றால் அசுத்தம், பாபிலோன் என்றால் அருவருப்பு, பாபிலோன் என்றால் தாறுமாறு. குழப்பத்தின் மத்தியில், தாறுமாறின் மத்தியில், அசுத்தத்தின் மத்தியில் ஒரு தேவ மனிதன் இருப்பான் என்றால் தன்னை கரைப்படுத்தாதபடி பரிசுத்தமாய் காத்துக் கொள்வான். அல்லேலூயா. எதுவும் என்ன தீட்டுப்படுத்த கூடாது. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்றாக்கும் நம்முடைய ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் நம்மை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் அது. பாவம் நிறைந்திருக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அசுத்தம் நிறைந்திருக்கிற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் அருவருப்புகள், எங்கு பார்த்தாலும் பாவம் செய்வதற்கான திறந்த வாசல்கள், எங்கு பார்த்தாலும் இது பாவம் அல்ல, இந்த காலகட்டத்தினுடைய சூழ்நிலை இதை அனுமதித்தான் ஆக வேண்டும் என்று எண்ணக்கூடிய சூழ்நிலைகள், இதெல்லாம் பாவம் அல்ல என்று எண்ணுகிற இப்படிப்பட்ட அசுத்தம் நிறைந்திருக்கிற ஒரு உலகத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய தரிசனம், நான் கரைபடாதபடிக்கு வாழணும். எதுவும் என்ன கரைப்படுத்த கூடாது. நான் பரிசுத்தத்திற்காய் வேறுபடுத்தப்பட்டவன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு அதைத்தான் எழுதுகிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது உங்களை குறித்த தேவ சித்தம். 1 தெசலோனிக்கர் 3:8 வாசிக்கிறோம். 7:8 நீங்கள் நாம் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பாவ உலகத்துல பரிசுத்தமாய் வாழ தீர்மானிப்போம். எது நம்மை கரைப்படுத்தக்கூடியது? உலகம் நம்மை கரைப்படுத்தும். நான் வேகமாய் சொல்ல வாஞ்சிக்கிறேன். உலகம் கரைப்படுத்தும். வேதம் சொல்லுங்க, யாக்கோபு 1:27 வாசித்து பாருங்க. உலகம் நம்மை கரைப்படுத்தும். உலகத்தின் ஆசாவாசம், உலகத்தின் அருவருப்பு, உலகத்தின் ஆடம்பர மோகம், உலகத்தினுடைய ஞானம், உலகத்தினுடைய இச்சை, நான் சொல்லுகின்ற ஒவ்வொன்றுக்கு வேத வசனங்கள் உண்டு. இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கரைப்படுத்தக்கூடியது. இதெல்லாம் உலக ஞானம் நீ நினைக்கிறோம், இதெல்லாம் அனுபவிக்கிறது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம். அல்ல, அது நம்மை கரைப்படுத்தக்கூடியது. இரண்டாவதாக மாம்சம் நம்மை கரைப்படுத்தும். யூதா 1வது அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிக்கிறோம். மாம்சத்தால் கரைபட்ட வஸ்திரங்கள், மாமிச இச்சை, கண்களின் இச்சை, சிற்றின்பம், பாவ பழக்க வழக்கங்கள் ஒரு தேவ பிள்ளையை கரைப்படுத்தக்கூடியது. அருமையானவர்களே, மிக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய காலம் இது. இன்றைக்கு ஆபாசங்களும் அருவருப்புகளும் நம்முடைய கைகளில் இருக்கிற மொபைல் போன்லே தாராளமாய் வந்து விடுகிறது. இன்றைக்கு மற்ற ஆபாசமான காரியங்களை தியேட்டருக்கு சென்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் வீட்டுக்குள்ளே கைகளில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாமிச இச்சை, கண்களின் இச்சை ஒரு தேவ பிள்ளையை கரைப்படுத்தக்கூடியது. மாம்சத்தால் கரைபடாதபடிக்கு காத்துக் கொள்வோம். மூன்றாவதாக நம்மை கரைப்படுத்தக்கூடியது நாவின் வார்த்தைகள் நம்மை கரைப்படுத்தும்.
யாக்கோபு 3வது அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால் நாவு நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்துகிறது. நாம் பேசுகிற அருவருப்பான வார்த்தைகள், பயனற்ற வார்த்தைகள், இச்சையின் வார்த்தைகள், கோள் சுடுதலின் வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமல்லாத அசுத்த வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கரைப்படுத்தி போடும். தானியேலின் காரியம் ஜெயமாயிருக்க காரணம் என்ன? தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்துக் கொண்டான். நம்மை தீட்டுப்படுத்தியிருக்கிற காரியங்கள் ஏதாயும் உண்டோ? என் வாழ்க்கையில தோல்விகள், என் வாழ்க்கையில விரக்திகள், என் வாழ்க்கையில ஏமாற்றங்கள், ஏன் சில காரியம் கைகூடி வரல தெரியுமா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஜெயமா மாறல? ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், இன்னும் சில காரியங்கள் கைகூடி வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அசுத்த பாவ காரியங்களாய் இருக்கலாமே, யாருக்கு தெரியும்? அந்தரங்க பாவ ஜீவிதமாய் இருக்கலாமே, யாருக்கு தெரியும்? கரைப்படுத்தாதபடி என்னை காத்துக் கொள்ளுவேன். வேதம் சொல்கிறது, பரிசுத்தமா இல்லாமல் ஒருவனாய் கர்த்தரை தரிசிக்க முடியாது. நீங்களுமான பரிசுத்தமாய் ஜீவிக்க தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், உங்கள் அவயவங்கள் ஒவ்வொன்றினாலும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவது உண்மையான கிறிஸ்தவ ஜீவிதான். பல நேரங்களில் நாம செய்கிற பாவத்திற்கு சூழ்நிலையை பழிசாற்றுறோம், நண்பர்களை பழிசாற்றுறோம், குடும்பத்தை பழிசாற்றுறோம், நான் செய்கிற வேலையை பழிசாற்றுறோம். நான் செய்கிற வேலைக்கு இப்படி செய்துதான் வேண்டியது இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்னால நான் இந்த காரியத்தை செய்துட்டு, நான் நேசிக்கிற நபரால் இந்த காரியத்தை செய்துட்டு. இல்லை இல்லை, அது பாபிலோனா இருந்தால் என்ன, அது எகிப்து தேசத்தினுடைய போத்திபாருடைய வீடா இருந்தால் என்ன, ஒரு தேவ மனுஷன் எந்த சூழ்நிலையில் தன்னை கரைப்படுத்தாதபடி காத்துக் கொள்வான். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆப்பிரிக்கா தேசத்தில் எர்மைன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான கீரி உண்டு. அந்த கீரி சின்ன பிராணி, ஆனால் நம்ம இடத்தில் இருக்கிற கீரியை போல அதனுடைய தோல் முழுவதும், வெளி ரோமம் முழுவதும் மிக வெள்ளையாய் அது காணப்படும். வெள்ளை நிறத்தில் அதனுடைய தோல் காணப்படும். அந்த கீரிய தோலுக்காகவும் இறைச்சிக்காகவும் பிடிக்கிறவர்கள் ஒன்று செய்வாங்க, அந்த கீரி மர பொந்துகள்ல தான் வசிக்கும். ஆகவே இந்த வேட்டையாடுகிறவர்கள் கைகள்ல சகதி சேற்றை அள்ளிக்கொண்டு அந்த கீரி எந்த மர பொந்துக்குள்ள இருக்குதோ வேகமாய் அதற்குள்ளாய் சேற்றை எறிவார்கள். அந்த கீரியினுடைய மேல சேறு பட்ட உடனே, சகதி பட்ட உடனே அது அப்படியே வெளியே வந்து அவருடைய காலடியிலேயே தன்னுடைய ஜீவனை விடுவான். உண்மையாய் நடக்கிற ஒரு சம்பவம். சாதாரண ஒரு சின்ன பிராணி என் தோலை அசுத்தப்படுத்துறதை விட நான் இந்த உலகத்துல வாழ விரும்பல. என்னுடைய வெண்மை நிறத்தை அசுத்தப்படுத்துறதை விட, என் பரிசுத்தம், என் தூய்மை கெடுக்கப்படுறதை விட நான் இந்த உலகத்துல வாழ விரும்பல. நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது. தன்னை கரைப்படாதபடி காத்துக் கொள்வது பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்த பக்தி. அல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குவே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குவே. பாவி பாவி நானியார், தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி பாவி நானையார், தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாரும் தந்தை எந்த உள்ளத்தை யாரும் காணாமல் ஆலங்கோலத்தை, பாரும் தந்தை எந்த உள்ளத்தை யாரும் காணாமல் ஆலங்கோலத்தை மனம் நொந்து அருளுகின்றேன்.
பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன், மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தீர்மானித்துக் கொண்டான். இடைவிடாமல் தேவனை ஆராதித்தவன், தேவனுக்கு முதலிடம் கொடுத்தவன். இரண்டாவதாக கரைப்படாதபடி பரிசுத்தமாய் வாழ தீர்மானம் செய்தவன். மூன்றாவதாக தானியேலின் காரியம் ஜெயமாயிருக்க காரணம் என்ன? வாசிக்க கேட்போம். 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே இஸ்ரவேலுக்கு நேராக பல படிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 9வது அதிகாரம் 3வது வசனம். 9:3. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கிறேன். 10வது அதிகாரம் 3வது வசனம். 10வது அதிகாரம் 3வது வசனம். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. 2வது அதிகாரம் தானியேல் 2வது அதிகாரம் 17வது வசனத்தையும் சேர்த்து வாசித்து விடலாம். தன்னுடைய வீட்டிற்கு தானியேல் போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு அடிக்காதபடிக்கு மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 4 வசனங்களில் தானியேலை குறித்து ஆவியானவர் ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவன் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தானியேல் அந்த 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் 30 நாள் வரைக்கும் வேறு எந்த ஒரு தேவனை வணங்கக்கூடாது, விண்ணப்பங்களை மன்றாட்டை ஏறெடுக்க கூடாது என்று மேதிய பெர்சிய சட்டத்தின்படி அது முத்திரையிடப்பட்டிருந்தால், சட்டம் ஏற்கப்பட்டால் மேதிய பெர்சிய சட்டம் மாறாத ஒரு பிரமாணம் என்றாக்கும் வேதம் சொல்கிறது. அப்படி சட்டம் ஏற்கப்பட்ட போதிலும் தானியேல் தேசத்தினுடைய பிரதானியாக இருக்கிறவன் தான் முன்பு செய்து வந்தபடியே தன்னுடைய வேலைக்கு சென்று ஜெருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க முழங்கால் படியிட்டு தினம் 3 வேளை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. 3-4 வசனங்களிலும் தானியேலை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார். அவன் ஜெபம் பண்ணினான், உபவாசித்தான், புசிக்கல குடிக்கல 21 நாட்கள் தொடர்ந்து அவன் தொடர்ந்து ஜெபிக்கிறான், அவன் உபவாசிக்கிறான். மறைபொருள் வெளிப்படுத்தப்படும்படி எருசலேமுக்கு வர அந்த பாபிலோனின் மற்ற ஞானிகளுக்கு வரக்கூடிய அழிவு தனக்கு வரக்கூடாதபடி ஜெபிக்கிற ஒரு மனுஷன், உபவாசிக்கிற ஒரு மனுஷன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாற வேண்டும் என்றால் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம், ஜெபிக்கிறவராய் மாற வேண்டியது அவசியம். கடமைக்காய் பண்ணுகிற ஜெபத்தை வேதம் சுட்டி காண்பிக்கவில்லை. எந்த நேரமும் ஜெபிக்கிறவராய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிகமாக எதை எதிர்பார்க்கிறார்? ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வீடுகள் அழகாக எழுதி வைத்திருப்போம், prayer brings victory, ஜெபம் ஜெயமே என்று எழுதி வைத்திருப்போம். எத்தனை பேர் வாழ்க்கையில் அதை நம்ம அனுபவமாக்கி இருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த ஜெபத்தை நம்முடைய மூச்சாக்கி இருக்கிறோம்? E.M. Bounds என்று சொல்லப்பட்ட தேவ மனிதன் சொன்னதை நான் ஏற்கனவே சொன்னதை குறிப்பிட விரும்புகிறேன். சுவாசிக்காதவன் ஜீவிக்க முடியாது, ஜெபிக்காதவன் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படவே முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், சுவாசிக்காதவன் ஜீவிக்க முடியாது, ஜெபிக்காதவன் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படவே முடியாது. எந்த அளவுக்கு நாம் ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும். நம்முடைய முழங்கால்கள் தேவனுக்கு முன்னதாய் முடக்கப்படட்டும்.
இஎம் பவுன்ஸ் என்கிற தேவ மனிதன் இப்படி சொல்கிறார், நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க முழங்கால் படியிடுகிறோமோ அப்பொழுது பரலோக தேவன் உற்று கவனிக்கிறார். என் பிள்ளை என்ன சொல்லுன்னு சொல்லி கவனிக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையினுடைய பல தோல்விகளுக்கு காரணம் நம்முடைய ஜெப குறைவு என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். பல நேரங்களில் சுருக்கமான ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். சுருக்க ஜெபம் நம்முடைய மனசாட்சியை ஏமாற்றுவதற்கு மட்டும்தான் உதவும். அதிகமான ஜெபம் தேவை. அருமையான ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், வாழ்க்கையில கால் ஊன்றி நிற்க சிறந்த வழி உங்களுடைய முழங்கால்களை முடக்குவது. மறுபடியும் சொல்கிறேன், வாழ்க்கையில கால் ஊன்றி நேர நிற்கிறதுக்கு சிறந்த வழி முழங்கால்களை முடக்குவது. உலக பிரகாரமான மனுஷன் தன் சொந்த மாம்ச காலில் நின்று வெற்றியை தேடுகிறார். ஆனால் ஜெபிக்கிற மனுஷன் முழங்காலில் நின்று வெற்றியை தேடுகிறார். ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை முழங்காலில் வெற்றியை தேடுகிறார்கள். மலை போன்ற பிரச்சனைகளை முழங்கால்களை கொண்டு மட்டும்தான் ஏறி கடக்க முடியும். நான் மறுபடியும் சொல்லட்டும், உங்க வாழ்க்கையில மலை போன்ற சில பிரச்சனைகள், கடக்க முடியாதுன்னு எண்ணுகிற சில சூழ்நிலைகள் முழங்கால்களை கொண்டு மட்டும்தான் ஏறி கடக்க முடியும். இன்னொரு தேவ மனிதன் சொல்றார், முழங்காலில் சென்றால்தான் துரிதமாய் இலக்கை அடைய முடியும். வேகமாய் ஓடி செல்வதனால் அல்ல, மாம்ச கால்களினால் ஓடி செல்வதனால் அல்ல. ஆவிக்குரிய மனிதன் முழங்காலில் இருக்கிற போதே துரிதமாய் அந்த காரியத்தை அடைய முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் எத்தனை குறைவாய் காணப்படுகிறது. ஜெபத்திலே பல சமயங்களில் நாம் அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்வதில்லை. ஜெபம் என்னும் பாடசாலையில் அதிகமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்வதில்லை. அன்றைக்கு ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், நம்முடைய பரலோக பதிப்பில் ஜெபத்திற்கான பக்கங்கள் மிக குறைவாகவே எழுதப்பட்டுள்ளது. ஒரு தேவ மனிதன் இப்படி பிரசங்கிப்பதை நான் கேட்டேன். நம்முடைய பரலோக பதிப்பில் ஜெபத்திற்கான பக்கங்கள் மிக குறைவாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதிகமாக ஜெபிக்க ஒப்புக் கொடுப்போம் ஐயா. தானியேல் அதிகமாய் ஜெபித்தார். எந்த சூழ்நிலை ஜெபித்தார், ஜெயத்தை கண்டடைந்தார், வாழ்க்கையில வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டார். இந்த காலவெளியில் ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய், தனிப்பட்ட வாழ்க்கைக்காய், செய்கிற தொழிலுக்காய் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வைத்து முழங்காலில் நின்று போராடுவோம். அதிகமாய் நம்முடைய ஜெப எல்லைகள் விரிவாகட்டும், நம்முடைய உபவாசத்தின் எல்லைகள் விரிவாகட்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான பெற்றோரே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை காண்கிற நம்முடைய பிள்ளைகள் சொல்லட்டும், என் தகப்பன் ஒரு ஜெபிக்கிற தகப்பன், என்னுடைய தாய் ஒரு ஜெபிக்கிற தாய். நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து என்ன சாட்சியிட்டு சொல்ல முடியும்? யோனத்தான் எட்வர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு தேவ மனுஷன் குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த யோனத்தான் எட்வர்ட் என்ற தேவ மனிதர் வல்லமையான ஒரு பிரசங்கியர், வல்லமையான தேவ மனிதர். அவருடைய சந்ததியில 1380 பேர் தேர்ந்தெடுத்து அவருடைய சந்ததியை குறித்து ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். அந்த 1380 பேர் அவருடைய சந்ததியார்ல 100க்கும் அதிகமான பேர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களாய் மாறியிருந்தார்கள். 100கணக்கான பேர் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, நாட்டின் மிக சிறந்த நீதிபதிகளாக, வழக்குரைஞர்களாக, தேசத்தின் மிகப்பெரிய அதிகாரிகளாக உயர்த்தப்பட்டிருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவரோடு கூட படித்த மேக்ஸ் சீப்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் மிக பயங்கரமான குடிகாரனாக, தேவனை தேடாதவனாக, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆண்டவரை அறியாதவனாய் வாழ்ந்தார். அவனுடைய குடும்பத்திலிருந்து 830 பேரை தேர்ந்தெடுத்து, அவன் சந்ததியில 830 பேரை தேர்ந்தெடுத்து அவருடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார்கள். அந்த குடும்பத்துல ஏராளமான பேர் கொலைக்காரர்களாக, ஏராளமான பேர் கொள்ளைக்காரர்களாய், கடத்தல்காரர்களாக, தேசத்தால் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டவர்களாக, பல தற்கொலை செய்தவர்களாக, ஒரு மனுஷன் கூட அந்த சந்ததியில ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதாக இல்லை. நடந்த உண்மை சம்பவம் இது. ஏன் சொல்கிறேன்? பெற்றோராகிய நாம்
நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை நாம வைத்து போகிறோம்? நம்ம காண்கிற நம்முடைய பிள்ளைகள் பார்க்கணும், என்னுடைய தகப்பன் ஒரு ஜெபிக்கிற தகப்பன், என்னுடைய தாய் ஒரு ஜெபிக்கிற தாய். பிள்ளைகளுக்கு அந்த ஆவிக்குரிய தந்தையை நாம் கடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தார், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார். தானியேல் அவன் எப்பொழுதும் தேவனை நேசித்தார். தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். தானியேல் பரிசுத்த வாழ்க்கை கரைபடாதபடி ஜெபித்தார். நான்காவதாக கடைசியாக தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாற்றப்பட இன்னொரு காரணம் என்ன? தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம். Glory to God. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதுல 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்திரத்தையும் கண்டுபிடிக்க, குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றம் குறைவும் காணப்படவில்லை. இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசித்து விடலாம். 6:22 6வது அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பதாய் நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தது இல்லை என்றான். தானியேல் பிரதானிகளின் தலைவனாய் உயர்த்தப்பட்டிருக்கிறார். தானியேல் உயர்த்தப்பட்டிருக்கிற போது அவனோடு உள்ள மற்ற பிரதானிகள் அவன் மீது குற்றம் கண்டுபிடிக்க விரும்புகிறார்கள். தானியேலை எப்படியாவது குற்றப்படுத்தி விட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவனின் குற்றம் கண்டுபிடிக்க எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. தானியேலே சொல்லுகிறார், நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சொல்வதற்கு யாதொரு குற்றமும் இல்லை. அல்லேலூயா. நான்காவதாக தானியேல் தன்னுடைய வேலையில் உண்மையுள்ள மனுஷன். உண்மையுள்ள மனுஷன். 4 பெரிய மேதிய ராஜாக்களுடைய, கல்தேயருடைய ராஜாக்களுடைய காலத்துல ஒரு மனுஷன் பிரதான மந்திரியாய் உயர்த்தப்படுவது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஆட்சி மாறுகிற போது மற்றவருடைய அதிகாரிகளை மாற்றி விடுவார்கள். 4 ராஜாக்களுடைய காலத்தில் இவன் பிரதான மந்திரியாய் உயர்த்தப்படுகிறான். ஏன் காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய வேலையில உண்மை உள்ளவராய் இருந்தான், குற்றமற்றவனாய் காணப்பட்டான். சிங்கக்கவிக்குள்ள கிடக்குமா ராஜா வந்து கேட்கிறான், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம் ராஜாவே, என் ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட தம்முடைய தூதனை அனுப்பினார். ஏனென்றால் அவருக்கு முன்பதாய் நான் குற்றமில்லாதவனாக இருந்தேன், உமக்கும் நான் நீதி கேடு செய்ததில்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுக்கு முன்பதாக நான் குற்றமற்றவன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் குற்றமற்றவன், என் வேலையில உண்மை உள்ளவனாக இருந்தேன். அல்லேலூயா. நம்ம காரியம் ஜெயமா மாறணுமா? நம்ம வாழ்க்கை ஜெயமா மாறணுமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மையுள்ள ஜீவிதம் தேவை, உத்தமமான ஜீவிதம் தேவை, மன நேர்மை தேவை. வேதம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஏன் நம்முடைய கைக்கிரியைகள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை? நாம சங்கீத பகுதியில வாசித்தோம், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு வாசிக்க கேட்ட சங்கீதத்துல பாருங்க, எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எங்கு பார்த்தாலும் அருவருப்பு, எங்கு பார்த்தாலும் ஆபாசங்கள், எங்கு பார்த்தாலும் அருவருப்புகளும் மாய்மாலும் இச்சையும் நிறைந்திருக்கிற இந்த காலத்துல உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். செய்கிற தொழில உண்மை தேவை, செய்கின்ற வியாபாரத்துல உண்மை தேவை, அன்றாட ஜீவிதத்துல உண்மை தேவை, நாம பார்க்கிற வேலையில உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். உண்மை உள்ளவர்களை தேடி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிகிறது. யார் நம்மள பார்க்கிறாங்களோ இல்லையோ, மேலதிகாரி பார்க்கிறாரோ இல்லையோ, உடன் பணி செய்கிறவர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில், நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில், வேலையில் உண்மையாய் உற்சாகமுடையவர்களாக
அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த யோசேப்பு உண்மையுள்ளவராய் இருந்ததுனால தான் போத்திபார் அவனை நம்பி பொறுப்பை கொடுக்கிறான். அந்த வீட்டினுடைய பிரதானியாக உயர்த்தப்படுகிறான். அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால்தான் சிறைச்சாலையின் பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. சிறைச்சாலை தலைவனவனிடத்தில் பொறுப்பை கொடுக்கிறான். அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால்தான் அவனை தேசத்திலே ராஜாவாய் உயர்த்துகிறான். தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த பிரதான மந்திரியாக உயர்த்தப்படுகிறான். உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் செய்யற வேலையில உண்மையா இருக்கட்டும் ஐயா. என் குடும்ப வாழ்க்கையில நான் உண்மையா இருக்கட்டும். நான் செய்யற வியாபாரத்துல நான் உண்மையா இருக்கட்டும். ஆண்டவரே, நான் போகிற எல்லா இடத்துல உண்மையுள்ளவனா இருக்கட்டும். ஒருபோதும் மாய்மாலம் பண்றவனா இருக்கக்கூடாது. ஒருபோதும் மற்றவர்களை ஏமாற்றுவனா இருக்கக்கூடாது. அப்படி உண்மையுள்ளவனா இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. திருச்சபையின் காரியங்களாக இருக்கட்டும், குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், வேலையின் காரியங்களாக இருக்கட்டும், ஊழிய காரியங்களாக இருக்கட்டும், உண்மையுள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். கர்த்தர் தேடுகிறார். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல எந்த சூழ்நிலை எல்லா காரியத்திலும் கர்த்தர் நம்மை ஜெயமாய் மாற்ற இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவரை நேசிப்போம். அதிகமாய் ஜெபிப்போம். உண்மையுள்ளவர்களாக இருப்போம். பரிசுத்தமாய் வாழ்வோம். ஜெபத்திற்கு எல்லாரும் முழங்கால் படிடுவோம். Glory to God. முழங்கால் படிட முடிந்தவர்கள் மாத்திரம் முழங்கால் படிட்டு மற்றவர்கள் அமர்ந்து கொண்டு தலை தாழ்த்தி கண்களை மூடு. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்களில் இந்த தோல்வியை கண்டடைஞ்சிருக்கிறோம். விரக்திகள், ஏமாற்றங்கள், பரிமாற்றங்கள், பல சோதனைகள், ஒரு காரியமும் சில கைகூடி வரதில்லப்பா. எதெடுத்தாலும் நஷ்டம் நினைக்கிறேன். எதெடுத்தாலும் என் விருப்பம் நிறைவேறன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில அடிக்கு மேல சில அடியை சந்தித்திருக்கிறேன். அந்நிய தேசத்துல ஒரு தானியலின் காரியத்தை ஜெயமாய் நடத்தி உயர்த்துவேன் என்றார். ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற என் வாழ்க்கையிலே ஆண்டவரே, அந்த ஜெயத்தை தாரும் ஆண்டவர். என் வாழ்க்கையில் இருக்க தோல்வி வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரை பார்த்து கேட்போமா? தோல்வி வாழ்க்கை மாறட்டையா. காரியம் கைகூடி வரட்டும் ஆண்டவரே. காரியம் ஜெயமாய் மாறட்டப்பா. விரக்தி மாறட்டும். என் குடும்ப வாழ்க்கையில, நான் செய்யற தொழில, ஊழிய பாதையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, நான் செய்யற வேலை பிரயாசங்கள்ல, அலுவலகத்துல, ஆண்டவரை எந்த இடத்துல நான் ஜெயமுள்ள ஒரு மனுஷனாய், வெற்றியுள்ள ஒரு மனுஷனாய் ஆண்டவரை காணப்பட எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரை பார்த்து கேட்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உமக்கு முதலிடம் கொடுத்து கிருபை தாருங்கப்பா. நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உண்மை தேடுறதுக்கு தடையா இருந்துவிடக் கூடாதப்பா. வாழ்க்கையில் முதலிடம், முழு இடம் கர்த்தரை நேசித்து அவருக்காய் கொடுப்பதாய் இருக்கட்டும். இடைவிடாமல் உம்மை ஆராதிக்கிறவனா, இடைவிடாமல் உம்மை தொழுது கொள்கிறவனா, எந்த சூழலை நேசிக்கிறவனாய் காணப்பட எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. சில தீர்மானங்களை எடுங்க, சில தீர்மானங்களை எடுங்க. நான் அவரை உணர்ச்சி வசப்படுத்துற கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் இறக்கி வைத்திருக்கிறேன். சில தீர்மானங்களை எடுங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில குற்றமற்ற ஜீவிதம் செய்ய உதவி செய்ய. எதுவும் என்னை கரப்படுத்த கூடாதப்பா. எதுவும் என்னை கரப்படுத்த கூடாது. வீண் வார்த்தையினால என்னை கரப்படுத்த கூடாதப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஜீவியம் கெடுக்கப்படக்கூடாது. நான் செய்ய கண்கள் நீச்ச ஜீவனத்தின் பெருமை உலகத்தினுடைய காரியத்தை நான் கரைப்படாத முடியும். பரிசுத்தமாய் வாழ ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. நம்ம கரப்படுத்துற காரியம் ஏதாவது உண்டு. அந்த காரியங்களில் சில தீர்மானங்களை எடுங்க. என் கண்ணு, என்னுடைய பார்வை, என் வாயின் வார்த்தை, என் இருதயத்தின் சிந்தனை, என் கைகளின் கிரியைகள் ஒருவேளை என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கரைப்படுத்திக் கொண்டிருக்கும் என்றால் ஆண்டவரே, என்னை மன்னியும்பா. இன்னைக்கு நான் தீர்மானிக்கிறேன், பரிசுத்த ஜீவிதம் செய்ய அர்ப்பணிக்கிறேன். உறுதியான தீர்மானம், உறுதியான தீர்மானம், உறுதியான தீர்மானம். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறவனா காணப்படட்டையா. நான் ஜெபத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு அந்த
ஜெப ஜீவிதத்தை தாரும், ஜெப வாஞ்சையை தாரும். அதிகமாய் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற மனுஷனாக மாற்றுங்கப்பா. என் காரியம் ஜெயமா மாறணுமே. என் ஜெப குறைவை மன்னிப்பீராக, என் ஜெப குறைவை மன்னிப்பீராகப்பா. அல்லேலூயா. சில தீர்மானங்களை எடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் நான் உண்மையுள்ளவனாக ஜெபிக்கட்டப்பா, உண்மையுள்ளவனாக ஜெபிக்கட்டும், உத்தமனாக ஜெபிக்கட்டும். எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல நான் உண்மையா இருக்கட்டப்பா. என் கையில கொடுக்கப்படுகிற பணத்துல நான் உண்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. என் குடும்ப வாழ்க்கையில நான் உண்மையுள்ளவனா இருக்கட்டும். எனக்கு நீ கொடுத்திருக்கிற வேலையில நான் உண்மையுள்ளவனா இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் உண்மையுள்ள மனுஷனாய் ஜெபிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போடு கூட சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, உந்தன் சொந்தமானே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா. இனி நானல்ல நீரே இயேசு நாயகா. அன்பின் பரிசுத்த பிதாவே, என்னுடைய எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றுகிறவரே, ஜெய கிறிஸ்துநாதருடைய நாமத்தினால் உடைய சர்வத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த பகற்கால வேளையில் யார் யாரெல்லாம் தோல்வியின் அனுபவத்தோடு, விரக்தியோடு, வேதனையோடு, காரியங்கள் இன்னும் கைகூடாததினாலே செயலற்றவர்களாகி சோர்ந்து போய் வந்திருக்கிறார்கள், ஒவ்வொருடைய கரத்தை பிடித்து கர்த்தர் ஜெயமாய் நடத்துகிறார்கள், ஜெயமாய் நடத்துகிறார்கள். தோல்வி வாழ்க்கை மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழலில் வைக்கப்பட்டாலும் எங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக காணப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பகற்கால வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொருடைய தீர்மானங்களை கர்த்தர் அங்கீகரிப்பீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் உமக்கு முன்பதாய் நாங்கள் நிறுத்துகிறோம் ஐயா. குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதி. இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. குறைகள் மாற்றப்படட்டும், ஜெயத்தை கர்த்தர் அருளி செய்வீராகப்பா. நேர்மையான திருச்சபைக்காக, திருச்சபை விசுவாச குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். விசேஷமாய் அன்பான ஆண்டவரே, உம்முடைய கிளை சங்கங்கள் ஒவ்வொரு சங்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய ஆண்டரைக்க சங்கத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர்கள் திருச்சபையில் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த சபையின் தூண்கள் எண்ணப்படுகிற இந்த ஒவ்வொரு சகோதரர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பலத்த கரம் இவர்கள் மீது நன்மைக்காய் வைக்கப்படட்டும் ஐயா. தொடர்ந்து சபையின் முன்னேற்றத்திற்காக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக எடுத்துக்கொள்கிற முயற்சிகள், பிரயாசங்கள் இவர்கள் உறுதியாயிருக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து பெருகவத்தக்கதாய் ஆண்டவருடைய சபையின் சகோதரரை ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலத்த கரம் தொடர்ந்து தாங்கட்டும் ஐயா. அன்றைக்கு ஒரு மோசேயுடைய கரங்களை தாங்கி பிடித்த ஆரோன் மூலம் போல தகப்பனே இவர்களை தூக்கி ஆண்டவர் சபையுடைய முன்னேற்றத்திற்காய் பயன்படுத்துவீராக. நேர்மையான விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வரக்கூடிய நாட்கள் எங்கள் தேசத்திலே மகிமையாய் கர்த்தர் எழுந்தருளுவீராக. அல்லேலூயா. உதிக்கிற ஒளியினிடத்திற்கு சாமிகள் ஓடி வருவார்கள் என்று சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய திருச்சபையில் தொடர்ந்து நிறைவேற்றப்பட நாடான கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வசனம் கேட்ட யாவரையும் ஆசீர்வதி. நிறைவான ஆசீர்வாதத்தால் தொடர்ந்து நிரப்போம். தொடர்ந்துள்ள எங்களுடைய ஆராதனை பகுதியுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே.